வானதி. ஹைக்கா. ரஜினி சாரோட ஃபேன்ஸ் நம்ம. அதான் நம்ம இன்னைக்கு அவரோட பாடல்களை எடுத்து பாடிட்டு இருக்கோம். ஆமா. நான் கொஞ்சம் எண்ணெய்லாம் வச்சு வேற வர கூடாதா? நக்கல்யா அவனுக்கு. ஸ்டைல் தான். இது சூப்பர் ஸ்டைல் தான். ஏமா அப்படி பேய் மாதிரி வந்துக்கற? கலை வச்சு போட்டு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. இல்ல, அதாவது நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல போறேன்னா, பேய் வரதெல்லாம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நான் வந்துச்சே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இல்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓ, ஓகே. பேய் வரக்கூடிய அறிகுறிகள்லாம் நீங்க வந்து சொல்ல போற. ஓகே. டாப் கியர் போட்டு மேல தூக்குமா? இப்போ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கறதுல நிறைய பேர் எப்படி வேணாலும் இருக்கு. இவன் பேயா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அறிகுறி சொல்லு. சார், பேய்க்கே டவுட் இருக்கும்போது நம்ம மனுஷாளுக்கு இருக்காதா? அதே டவுட் தான் எனக்கு. சொல்லு. ஐயோ ஐயோ. இப்ப இந்த ஃப்ளோர்ல வந்து பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதானே ஃபர்ஸ்ட் அறிகுறி. என்ன தெரியுமா? ஆரிக்குமா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா. காவாக்குள்ள ஒரு கழுதை. காவாக்குள்ள ராமர் தான் இருப்பாரு. ஆமா. ராமர் என்ன காவாக்குள்ள போய் கதறுனா ஒரு குரல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு குரல். எப்படி இருக்கும்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? ஒரு பெரிய கைத்தட்டல தான் லெட்ஸ் கிவ் இட் அப். ஒரு பெரிய கைத்தட்டல தான் லெட்ஸ் கிவ் இட் அப். ஒரு பெரிய கைத்தட்டல தான். ஆமா, கேக்குதுமா? ஆமாமா, கேக்குதுமா? அப்படியே கேக்குது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஆனா கழுதை கத்துற மாதிரி இல்ல, ஏதோ காட்டெருமை கத்துற மாதிரி இருக்கு. அது நம்ம பாப்போம் என்னன்னு. இல்ல தெரியல, என்ன வாய்ஸ்னே தெரியல. சாரி, எனக்கு தெரியாது. ரெண்டாவது அறிகுறி வந்து ஒரு பெரிய கதவுல ஒரு பிரிச்சாளி போய் சிக்கி சிரிச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சிரிப்பு அந்த பேய்க்கு. அம்மா, என்னமா அது? ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆமாங்க, மூஞ்சூர் கடிச்ச ஸ்பீக்கர்ல மூக்குத்தி முருகன் பாட்டு கேட்ட மாதிரியே இருக்குது. மூணாவது அறிகுறி வந்து பேய் வந்து இங்க அங்க கிராஸ் ஆச்சுன்னா ஒரு நறுமணம் மாதிரி ஒரு வாசனை வரும்னு வச்சுக்கோங்களேன். வருதுமா. நாலாவது அறிகுறி என்னன்னா, அந்த பேய் கிட்ட நிக்கும் போது நம்ம எல்லாம் ரொம்ப சிறுசா தெரியும், குட்டியா தெரியும். ஐயையோ ஆனந்தமே. சாம்பார் ஆப் எனக்கு. பேய் இருக்குன்றத 100% எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த செட்ல பேய் இருந்துச்சுன்னா லைட் எல்லாம் சும்மா அப்படியே டிம்மிடுப்பா ஆகும். இருக்கா மாமாங்கப்பா இங்க பேய்? பயமா இருக்கா? உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. நைட்டு தூக்கம் வராதா? இப்பதான் ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயமா அந்த இருக்கா? கொஞ்சம் சொல்லும்போது பயமா இல்ல, இப்ப ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஐயோ பயமா, அது கடிச்சிர. ஆமா மேடம், டாக்டர் வந்து கத்துங்க மேடம். ஏய், ஒழுங்கா பாடலனா அந்த உள்ள கைய விட்டு அந்த கால்ல சாப்பிட்டத எடுத்துருமா? அது வந்து தானா வந்துரும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. தொண்டை உள்ள கை விட்டு அந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி பார்த்து திரும்ப உள்ள பேய் இருக்காண்டா. நீயும் அப்படி பயந்த மாதிரி நடிக்கிற. பயமா இருக்காண்ணா பார்த்தா? பயப்படாத, பயப்படாதா. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு ரஜினி, ரெண்டு ரஜினி வந்த உடனே மேம் ரெண்டுமே ரஜினி இல்ல மேம், அவங்க பாவம். அவங்க ஒருத்தர் வந்து தெலுங்கு படத்துல வர தேங்காய் கமல்ஹாசன் மாதிரி இருக்கு. என்னப்பா நீ? நாங்களும் நக்மாவை எப்படியாவது வந்து பார்க்க வைக்கலாம் அப்படி சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். நக்மா திரும்பவே இல்லைங்க. வானதி, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நானும் ஜாங்கு ஜக்கு தான் டான்ஸ் பண்ணேன். ஒண்ணுமே பண்ண முடியல. தேங்க்யூ. அப்பா சரியா நம்ம அனுவா சின்ன வயசுல காளி படத்துல நம்ம கூட ஆண்டி பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அடுத்தபடியாக மேஜிக் மேன் மேகநாதன் உள்ளே இருந்து புறா எடுப்பார். அந்த புறாவே நீதாடா. நான் தான் சொன்னேன் இல்ல, எதுக்கு வேற உட்காருங்க. மாணிக்கம் சார் உட்காருங்க. இப்படி பேசினா வாய் சார் ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடும், போவேன். தங்கச்சி டாக்டர் ஆகணும். ஐயோ கமா, நான் அன்வரை கொண்டு பழி வாங்கணும். நம்ம டீமை சப்போர்ட் பண்றதுக்காக டூ ரஜினி சார் வந்து யோகி அப்படிலாம் உட்காராதா? எகிப்து நாட்டு எம்எஸ் பாஸ்கர், குக்குவித் கோமாளி பாபா பாஸ்கர். ரஜினி சார் விக்கு தான் நான் ஷாரா? இல்ல காஞ்சனா படத்துல வருவார்ல ஸ்டீமன், அவரு. ஆமாண்டா, ஸ்ரீமன் வாடா. கமல் சார் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கமல் சார் மன்னிக்கணும் சார், மன்னிக்கணும். ஷூட்டிங் முடிஞ்சது வெளியே போகணும். இங்க பாருங்க, நீங்க தொட்டது நாங்க தொட மாட்டோம், நாங்க தொட நீங்க தொடாதீங்க. ஆமா மன்னித்திருங்கள். Draw the match. எனக்கு இவன் மேல பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஏன்? இவன் அவனோட சட்டையில வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கான். இதுல இருந்து எனக்கு சில பல டவுட்ஸ் வருது மாக்காப்பா. கரெக்ட்டா கட்டுட்டா. என்னம்மா வெள்ள சட்டை, இதுல என்ன ஒளிச்சு வைப்பான்? ரெண்டு கர்ச்சீப் கட்டிருக்கான், அவ்வளவுதான். பாரு. ஏன்டா சேவே பண்ணாத உனக்கு எதுக்குடா பிளேட்? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. இன்னைக்கு ஏன்
கல்பனா அக்கா லேட்டா வந்தாங்க ஷூட்டிங்க்கு உனக்கு தெரியுமா? இவன் பல விஷயங்கள் எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்தும் எல்லா ஜட்ஜஸ் கிட்ட இருந்தும் திருடி வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னோட சோர்ஸ் மூலமா வந்திருக்கு. இப்படி என்ன வந்து கல்பனா மேடம் என்னோட டீம் ஆல் திருடிட்டான்னு மட்டும் சொல்லு. மணி அண்ணனுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். என்னடா இழிச்சவாய பாருங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. என்ன திருடுனா என்ன ப்ரூஃப் வச்சிருக்க சொல்லு. சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்க ஃபேஸை நீங்க எங்கேயும் காட்ட முடியாம போயிடுமாக்கா. பாய்ஸ் கொடுங்க. கம் கேர் மிஸ். இந்த ஏன் மேஜிக் பண்ற மாதிரி இருக்கான் யாருமா? இவன் அந்த ஃபாரின்ல எல்லாம் வாசல்ல நின்னு மேஜிக் பண்ணுவாங்களா அந்த பையன் தான். ஸ்ரீதர் சேனா ஓட பெட்டில இருந்து எடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் மாக்காப்பா. அது நான் மத்தியானத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன். என் போன், என் பேக் மத்தியானத்துல இருந்து காணோம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படும். வைர வளையல் யாரோடது? என்னோடது. ஓன் டீம்ல அடிக்கிறேன் நீ இப்போ. ஓகே சரி, இது எனக்கு தேவைப்படும், நான் வச்சுக்கிறேன். இது யாருது? அது என்னோட இது. அட பாவி, ஒரு ஃப்ரெண்ட் கிட்டே தெரியாதா? என்ன போன் பேசுது? இது யாருது? அது என்னோட வாட்ச். பர்ஸ் அடிச்சாங்க, போன் அடிச்சாங்க. ஒருத்தன் வாட்சை கழட்டுற வரைக்கும் மாடா நீ அப்படி என்னடா பண்ணுங்க? சாப்பிட போகும்போது எதுக்கு கையில நச நசன அவுத்து வச்சுட்டு போயிட்டேன்? நிறைய சாப்பிட போகும்போதே எதுக்கு கையில நச நசன அவுத்து வச்சுட்டு போயிட்டேன்? நல்லா இருக்கேன். அதாவது பாத்ரூம் போகும்போது அவுத்து வச்சுட்டு போலாம், ஆனா சாப்பிட போகும்போது அவுத்து வச்சுட்டு போறது எனக்கு சுத்தமா எனக்கு ஒண்ணும் தெரியவே இல்லை. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. நீ வந்து பார்த்தா கல்பனா மேடமோட பொருள் ஏதோ ஒன்று காணா போச்சு மட்டும் தான் சொன்னேன். ஆமா. ஆனா மத்தவங்க எல்லாரோட பொருளும் இங்க இருக்கு. எஸ். ஆஹா. இதுல இப்ப கல்பனா மேடம் ஏன் ஷூட்டிங் லேட்டா வந்தாங்க, அப்படி அவன் என்ன பண்ணிட்டான் அத சொல்லு. சரி சொல். நான் எப்படி மாக்காப்பா பப்ளிக்கா சொல்லுவேன்? மைக்க கீழே இறக்கி வச்சு சொன்னா யாருக்கும் கேட்காது. ஐயோ, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நம்ம காலையில கல்பனா அக்காவோட பல்ஸ் திருண்டிட்டா மாக்காப்பா. பல்ஸ் செட் திருடிட்டாங்க. யாருக்கும் கேட்கல நீ சொன்னது. நான் கஷ்டப்பட்டு புதுசா ஒரு பல்ஸ் மணி அண்ணா கொடுத்துருக்கேன். செட்டு ஒண்ணு குட்டிங்களா வச்சிருக்காராம். கழட்டி குட்டிங்களா? அடுத்த வாரம் அனுமாமுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அவர் கழட்டி கொடுப்பார். பாரி வள்ளல் மாதிரி அவர் பல் வள்ளல். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அத திருடிட்டு வந்திருக்காவ. பார், நான் சினிமால வர லூசு பொண்ணு கிடையாது. நிஜமாலுமே வர லூசு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுமாக்காப்பா ப்ளீஸ். ஏய், நான் சினிமால வர லூசு பொண்ணு கிடையாது. மாசுவோட மாசு பொண்ணு செஞ்சிருவேன். அராத்து தேங்க்ஸ். யார் இது? ஏய், யார் இடத்துல வந்து யார் சீன் போடுறது செஞ்சிருவேன். If you are bad, I am your dad. நீ மாறி 1டா, நான் மாறி 2டா. ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்க செய்யுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பாடு செய்யுங்க, ஓகேவா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் இந்த மாதிரி பல்செட் திருடுற வேலை பண்ணாத. வேற ஏதாவது திருடிக்கோ. பல்செட் திருடாத. ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்கணும். எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அதுக்கப்புறம். புரியுதா? யா 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 யா. பி கேர்ஃபுல். ஏன்னா